தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியாரின் 7 கொடைகளுக்கான நவநாள் ஜெபம். 9ஆம் நாள். தூய ஆவியாரின் கனிகள். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் 7 ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. சிந்தனை. தூய ஆவியாரின் அருட்கொடைகள் நாம் நம்முடைய தெய்வீக தூண்டுதல்களை அதிக பணிவுடன் வாழ்வாக்கவும் அதன் வழியாக உன்னத நற்பண்புகள் நம்மில் நிறைவு பெறவும் உதவுகின்றது. தூய ஆவியாரின் வழிகாட்டுதலால் நாம் கடவுளின் அன்பிலும் ஞானத்திலும் வளரும் பொழுது நம்முடைய பணி மிகுந்த உண்மை மற்றும் நேர்மையோடு இருக்கும். அதனால் நற்பண்புகளை வாழ்வாக்குதல் நம்மில் முழுமை அடையும். இந்த நற்பண்புகளின் செயல்கள் இதயத்தை அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறைத்துவிடும். இவை தூய ஆவியாரின் கனிகள் என்று அழைக்கப்படும். இந்த கனிகள் திரும்பவும் நற்பண்புகளை நடைமுறை செய்வதை மிகுந்த வசீகரமாக மாற்றுகிறது மற்றும் இவை கடவுளுக்கு பணிபுரிவதற்கு இன்னும் அதிக முயற்சி செய்ய ஒரு ஆற்றல் மிக்க ஊக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஜெபம். ஓ உன்னத ஆவியே வாரும். எமது இதயத்தை உமது விண்ணக கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு மற்றும் தன்னடக்கத்தால் நிரப்பும். அதனால் கடவுளுக்கு பணிபுரிவதில் ஒரு நாளும் களைப்படையாமல் தொடர்ந்து விசுவாசத்துடன் உம்முடைய தூண்டுதல்களுக்கு கீழ்ப்படிந்து தந்தை மற்றும் மகனுடைய அன்புடன் உம்மோடு நித்திய காலமும் ஒன்றித்திருக்க தகுதி பெறுவேனாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவியாருக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். வானுலக சேனைகளின் முன்னிலையில் நான் முழந்தாள் படியிடுகின்றேன். நித்திய பிதாவின் ஆவியே, என்னையும் என் ஆத்துமத்தையும் உடலையும் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றேன். நான் உமது பரிசுத்தத்தின் பிரகாசத்தையும் உமது நீதி வழுவாத ஆர்வத்தையும் மற்றும் அளவிட முடியாத உமது அன்பையும் ஆராதிக்கின்றேன். உம்மிலே நான் முழுமையாக வாழ்கின்றேன். என் விசுவாசமின்மையால் இரக்கத்திற்கு ஒரு நாளும் வருத்தம் விளைவிக்காதிருக்க விரும்புகிறேன். உமக்கு எதிரான எந்த ஒரு சிறிய பாவத்திலும் விழாதிருக்க நான் என் முழு மனத்தோடு மன்றாடுகின்றேன். இரக்கத்தோடு என்னுடைய எல்லா எண்ணங்களையும் காத்தருளும். எப்பொழுதும் நான் உமது ஒலிக்காக காத்திருக்கவும் உமது குரலுக்கு செவிசாய்க்கவும் உமது இரக்கமான தூண்டுதல்களை பின்பற்றவும் எமக்கு ஆற்றல் வழங்குவீராக.
நான் உம்மிடம் என்னை ஒப்படைத்து உம்மையே பற்றி கொண்டு என் பலவீனங்களிலே இரக்கத்தினால் என்னை காத்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றேன். இயேசுவின் துளையிடப்பட்ட கால்களை பிடித்து கொண்டு அவருடைய 5 காயங்களை பார்த்த வண்ணம் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தில் நம்பிக்கை வைத்து அவருடைய திறக்கப்பட்ட விழாவையும் காயப்பட்ட இதயத்தையும் ஆராதிக்கிறேன். இதன் வழியாக உமக்கு எதிராக நான் ஒருபோதும் பாவம் செய்யாதிருக்க ஆராதனைக்குரிய ஆவியே, என் பலவீனங்களில் உதவுபவரே, உம்முடைய அருளில் என்னை வைக்குமாறு உம்மை நான் மன்றாடுகிறேன். ஓ தூய ஆவியே, பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் வரும் ஆவியே, ஆண்டவரே பேசும், உன் அடியே நான் கேட்கின்றேன் என்று எப்பொழுதும் எவ்வேளையிலும் உம்மிடம் சொல்ல அருள் கூர்ந்தருளும். ஆமென். தூய ஆவியாருடைய 7 கொடைகளுக்கான ஜெபம். இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரே, நீர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன் உமது அப்போஸ்தலர்கள் மற்றும் சீடர்களுடைய ஆத்துமாக்களில் வேலை நிறைவு பெறும்படியாக தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. அதே தூய ஆவியாரை எனக்கு வழங்கும்படி என் மீது அருள் கூர்ந்தருளும். இதன் வழியாக அவர் என் ஆத்துமாவில் உம்முடைய வேலையின் அருளும் அன்பும் நிறைவேறும்படி செய்வாராக. உம்முடைய ஞானம் தரும் ஆவியை எனக்கு வழங்கும். அதனால் அழிந்து போகும் உலக காரியங்களை வெறுத்து தள்ளி நித்தியமான காரியங்களை மட்டுமே நாடி செல்வேனாக. மெய்யுணர்வை தரும் ஆவியை எனக்கு வழங்கும். அதனால் உம்முடைய தெய்வீக உண்மையின் ஒளியினால் என்னுடைய உள்ளத்திற்கு ஒளியூட்டுவீராக. ஆலோசனை தரும் ஆவியை எனக்கு வழங்கும். அதனால் உம்மை மகிழ்வித்து விண்ணகத்தை பரிசாய் பெறும் உறுதியான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வேனாக. வல்லமையின் ஆவியை எனக்கு வழங்கும். அதனால் என் மீட்பிற்கு எதிராக வரும் தடைகளை வலிமையோடு எதிர்கொண்டு என்னுடைய சிலுவையை உம்முடன் இணைந்து தாங்கிக் கொள்வேனாக. அறிவை தரும் ஆவியை என் மீது வழங்கும். அதனால் கடவுளுக்காக பணிபுரிவதுடைய இனிமையையும் சுமூகமான சூழலையும் தெரிந்து கொள்வேனாக. தெய்வ பயம் தரும் ஆவியை எனக்கு வழங்கும். அதனால் கடவுளை நோக்கும் அன்பான பயபக்தியால் நிரப்பப்படுவேனாக. இதனால் எவ்வகையிலும் அவருக்கு வருத்தம் விளைவிக்கும் எல்லாவற்றையும் குறித்து அச்சம் கொள்வேனாக. அன்பான ஆண்டவரே மற்றும் உம்முடைய ஆவியால் எல்லாவற்றிலும் எனக்கு உயிரூட்டும். ஆமென்.